நான் தான் ஜெகன். இது கருப்பம்பட்டி படத்தோட ஆடியோ ட்ரெய்லரோட லான்ச்சுக்காக இங்க பிரசாத் ஸ்டுடியோ வந்திருக்கோம். இந்த ட்ரெய்லரை லான்ச் பண்ண போறது பப்பி லஹரி. பப்பி லஹரி கண்டிப்பா 80sல சினிமா பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். இஸ் a very famous music director. அவர் தான் டிஸ்கோவை ஃபேமஸ் படுத்தது தமிழ் இந்திய சினிமால அவர் தான் அந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் பண்ண போறாரு. அவர் ஏன் பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்துல வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஒரு நாட்டி ராஜா ராஜான்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. நல்ல எந்துவான ஒரு பாட்டு. கண்டிப்பா அந்த பாட்டை கேட்கலாம் கேளுங்க. எங்க படம் ரிலீஸ் ஆனா படம் வந்து கண்டிப்பா பாருங்க. அஜ்மல், நானு, அப்புறம் நான் எல்லாம் நடிச்சிருக்கோம். இந்த படத்துல காமெடி, சென்டிமெண்ட், ஆக்ஷன் எல்லாமே இருக்கு. இசையமைப்பாளர் கண்ணன் பேசுறேன். தமிழ் படம் மூலமா அறிமுகமாகி நல்ல வரவேற்பு கிடைச்சது. கேட்டிருப்பீங்க பச்சை, ஓ மஹசியா, இந்த பாடல்லாம் நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதுக்கப்புறமா நான் கமிட் பண்ண படங்கள்ல இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆக போற படம் வந்து கருப்பம்பட்டி. அஜ்மல் இஸ் டூயிங் த லீட் ரோல். பிரபுராஜ் டைரக்ட் பண்ணிருக்காங்க. சுந்தர் சார் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. கபிலன் சார் வந்து 5 பாடல்களுக்கும் அவருக்கு தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. அதோட ட்ரெய்லர் லான்ச் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க எல்லாருமே. ட்ரெய்லர் லான்ச் ஸ்பெஷலாக நாங்கள் வந்து என்னென்ன ஒரு ஐடென்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்கோசம் திருவாளர் பப்பி லஹரி அவர்களை பாம்பேலேருந்து வர வச்சிருக்காங்க இந்த என்டையர் டீம். அது ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். என்னன்னா இந்த படத்தில் பப்பி லஹரி சார் அவர்கள் முதல் முறையாக தமிழில் ஒரு பாடல் பாடிருக்காங்க. நாட்டி ராஜான்னு ஒரு பாட்டு, ஒரு துள்ளலான பாடல். இன்னைக்கும் அந்த அவரோட ஏஜ்க்கும் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பாடிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் ஸ்பெஷல் 2-3 சாங் என்னன்னா, பொங்கலுக்கோசரமே அடலேறு காலையில் கருப்பம்பட்டின்னு ஒரு பாடமும், ஜல்லிக்கட்டு காலைக்கோசரம் அடலேறு காலைன்ற ஒரு பாட்டும் இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல கொஞ்சம் ஒரு ஃபோக் டோனாலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் படத்தோட பாத்தீங்கன்னா தெரியும் அது ஏன் ரிக்வயர்மெண்ட் இருக்கு அப்படின்றதுனால. கருப்பம்பட்டி என்னோட புது படம் கூடிய சீக்கிரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போறோம். கோவப்படத்துக்கு அப்புறம் ஏன்டா இவ்வளவு டைம் ஆகுறேன்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு ஆன்சர் தான் கருப்பம்பட்டி. பிகாஸ் ஒரு நல்ல படம் பண்ணும்போது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம். எல்லாரும் சொல்லுவாங்க 5வது படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, கோபடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா கருப்பம்பட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். முதல் தடவை நாம் இந்த படத்துல டிவல் ரோல் பண்ணிருக்கோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா 70s 80sல வர மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த படத்துல. அப்புறம் செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா இட்டலி, பிரான்ஸ் அந்த இடத்துல நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்துல இருக்கு. ஜெகன், ஸ்ரீநாத், தேவதர்ஷினி மேம், அபர்ணா பாஜ்பாய், ஆலிஸ் விர்கானி எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒரு டீம் ஒர்க். கண்டிப்பா இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட்டா மாறுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. Hello everybody, this is Bappi Lahiri, Vanakkam, and it's a fantastic evening because I came to Chennai, because Chennai is a very lucky place. I always from 30 years I'm giving music from 40 years, but 30 years I am giving so many hits. I compose in Chennai like Himmatwala, Tofa, Mawali, and Tamil films like Padum Banumbadi and Rajini Bhai's picture. That picture name was Thai Vidu. So anyway, today's is fantastic because I came personally to get the occasion, the Karapampatti. That's a picture. Today is the trailer releasing, and the picture is coming next month. And thanks to Prabhuji, director, thanks to Sundar Picture, producer Sundarji, thanks to music director Kanan, and everybody, and hero Azmal, and heroine the Bajpai, or Aparna Bajpai, and everybody, because I came here personally after a long time, Chennai, but I compose so many songs, Telugu and Tamil. But Tamil picture I love always because very artistic, always is a good film, and my best friend is Rajini Bhai. I did a Rajini Bhai's picture, 11 films in Hindi. Highest picture I composed with Rajini Kanji and Kamal Hassan ji. Practically Graftar, the film, the Amitabh Bachchan, Rajinikanth and Kamal Hassan, 3 superstar together, and it's music by Bappi Lahiri. I sang the song, but today the song is a very commercial song because disco era started by Bappi Lahiri. From disco dancer, you know everybody. So I am a disco dancer, and this song is like DISCO, disco, DISCO. Naughty Raja Raja Hatil Putaro Javava Totu Padike Zindagi 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 Kuch Nahi Are DISCO, disco.
Hi, my name is Aparna Bajpai. I'm acting in this film called Karupam Patti. I'm playing double role. One is of Shanti and one is of Kaveri. Shanti is very shy, very timid, very innocent. And on the other hand, Kaveri is very bubbly, very chirpy, very full of life, very enthusiastic. So it's a total contrast. So I'm sure you guys will actually love to watch me in both the roles, and I'll keep my fingers crossed. I'm acting opposite Mr. Rajmal Amir, and the film is directed by Raju Prabhu. Both are very talented people, and it was amazing to work with both of them. ஒரு இயக்குனர் வந்து இப்போ என்னன்னா எல்லா டான்ஸ் மாஸ்டரும் இந்த ஸ்டைல் தான் பண்ணுவாங்க, இந்த அசோக் மாஸ்டர் ஓப்பனிங் சாங் தான் பண்ணுவாங்க, இந்த மாஸ்டர் இது மாதிரி சாங் தான் பண்ணுவாங்கன்ற ஒரு அந்த பேரை வந்து பிரபு சார் வந்து உடைச்சிருக்காரு. எங்களுக்கு ஓப்பனிங், எனக்கு அசோக் ராஜா ஓப்பனிங் தவிர வேறு எந்த டைரக்டருமே அந்த சாங்ல எனக்கு பேரே போட மாட்டாங்க, ஓப்பனிங் தான் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் பிரபுஜி வந்து இந்த கிளைமேட் அந்த டிஸ்கோ பாட்டு எடுக்கணும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா 80s போது நம்ம 80s அந்த திங்ஸ் வந்து இப்ப நிறைய கிடைக்கல, எங்களுக்கு நிறைய லென்ஸ்ல அந்த ஃபில்டர் எங்களுக்கு நிறைய கிடைக்கல. அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ 6 தெரிவார், 8 தெரிவார், 10 தெரிவார். ஸோ அந்த ஃபில்டர்லாம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம். அந்த இன்னொன்னு அந்த பாட்டுக்கு ரொம்ப அழகா பாடியிருக்காரு பப்ளிகிரி சார். ஸோ எல்லாமே என்னன்னா எல்லாம் பெரிய பூ கூட சேர்ந்து இந்த நாரம் மனம் பெறுன்ற மாதிரி இவங்க எல்லாம் உழைச்சதுக்கு கூட நானுன்னு எனக்கு பேர் கிடைச்சிருக்கு. எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிமுங்க. நான் இதுக்கு முன்னாடி சங்கர் சார்ட்ட அன்னியன் அண்ட் சிவாஜி ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இதுல அஜ்மல், அப்பர்ணா பாஜ்பாய், MS பாஸ்கர், ஜெகன், ஸ்ரீநாத் எல்லாம் நடிக்கிறாங்க. இது என்ன மாதிரினா லைக் இது வந்து ஒரு டிராவல், அதாவது ஒரு பாரிஸ்ல இருக்கிற ஒரு பையன், ஒரு NRI. இதுக்கு வந்து இதோட நாட் வந்து எனக்கு வந்து ஒரு நியூஸ்ல இருந்து தான் கிடைச்சிச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நியூஸ் படிச்சேன். அதாவது ஒரு வேற கண்ட்ரில இருக்கிற ஒரு லேடி அவங்களோட பூர்வீகத்தை தேடி ஒரு பல வருடங்கள் கழிச்சு இங்க தமிழ்நாட்டில் வந்து தேடினாங்க அப்படின்ற ஒரு நியூஸ். அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. அதை மைண்ட்ல வச்சு தான் அந்த படம் கதை ஸ்டோரி ரெடி பண்ணேன். இது என்னன்னா பாரிஸ்ல பிறந்து வளர்ந்த ஒரு பையன், அங்கிருந்து அவனோட ரூட் என்ன, அவனோட சொந்த கிராமம் என்ன, அவனோட சொந்த கிராமம் தான் கருப்பம்பட்டி. அதை தேடி அவன் அங்கிருந்து வரான். வரப்போ அவங்க அப்பா இங்கிருந்து பல வருடங்களுக்கு முன்னாடி போயிருக்கிறாரு. ஸோ அவர் என்னென்னலாம் செஞ்சுட்டு போனாருங்கிறது அவன் அங்கிருந்து டிராவல் ஆகி வரப்ப தெரியறப்போ வந்து அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த பையன் பாரிஸ்ல இருந்து வர பையன் எப்படி சால்வ் பண்ணி எப்படி எல்லாம் ஒன்னாக்குறான் அப்படின்றது தான் ஒரு பேசிக் லைனு. இதை வந்து ஃபுல்லா ஹியூமரோட ஜாலியா கலகலப்பா ஒரு ஃபன் ஃபீல்டு மூவியா பண்ணியிருக்கிறோம். இந்த மூவில பாத்தீங்கன்னா 3 காலகட்டங்கள் இருக்குது. அதாவது 80ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஒரு பீரியட், அப்புறம் ஒரு ஈஸ்ட்மன் கலர் பீரியட், அப்ப இப்ப கரண்ட்ல இருக்கிற பீரியட். ஸோ அந்த 80ஸ்க்கு முன்னாடி இருக்கிற பீரியட போல்டா பிளாக் அண்ட் ஒயிட்ல ஷூட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 20 மினிட்ஸ் படம் ஓடும், ஆனா ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் ஓடும். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஈஸ்ட்மன் கலர்ல ஒரு 20 மினிட்ஸ் ஓடும். அதுக்கப்புறம் லைவ்ல இப்ப இருக்கிற கலர்ல போகும். ஸோ இந்த பீரியட் டைம்ங்கிறதுனால நாங்க மியூசிக்லயும் இந்த பீரியட் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையில இருந்தோம். அப்ப நான் கண்ணன் சார்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அவர் வந்து ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பீரியடுக்கான எல்லா மியூசிக், அந்த சவுண்டிங் எல்லாமே எடுத்து ரொம்ப அழகா ஒரு பாட்டு பண்ணாரு, ஒரு கிளப் சாங். அதுக்கடுத்து ஒரு 80s பீரியட் டிஸ்கோ சாங் இருக்கு. ஸோ அதையும் வந்து ரொம்ப அழகா பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து சரி இதுக்கு வந்து யாரை பாட வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ அந்த வாய்ஸ்லயே வந்து அந்த 80s ஃபிளேவர் வேணும் அப்படின்னு யோசிச்சப்போ எங்களுக்கு we don't have any other option other than Mr. Bappi sir. So we approached him and we said to him, and he was so kind enough, he accepted our request and he asked us to come to Bombay and he recorded in his studio. So thanks once again for singing in this, Bappi sir. And after Bappi sir sang in this movie, the movie had created very big hype and lots of people are mostly they are waiting for the release of the movie. So it's all because of Mr. Bappi sir coming through the project. So thanks again sir.